ஸ்ரீ சங்கர பகவத்பாதர் ஞான மார்க்கத்தையும் சந்நியாசத்தையும் வற்புறுத்தினார். கீதையோ கர்மயோகம் ஞான யோகம் என இரு வழிகள் உள்ளதென்று சொல்கிறது. ஆயினும் கர்மயோகத்தையே வற்புறுத்துவதாக தோன்றுகிறது. எது கீதை. ஆதிசங்கரர் சன்னியாசத்தையும் ஞான மார்க்கத்தையும் ரொம்ப ப்ராமினெண்டா சொல்லி அவர் அதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. கீதை கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் சொல்லுது. ஆனா மோஸ்ட்லி கர்மயோகத்தை தான் அது பிரதானமா சொல்லப்படுவதாக தெரிகிறது அப்படின்னு கேட்டுட்டு, ஆயினும் கிருஷ்ண பகவான் அர்ஜுனனை போர் புரிய தூண்டுகிறார். தானும் பற்பல வீர தீர செயல்களை செய்தவாறே இருந்திருக்கிறார். அப்ப கர்ம, அதாவது அர்ஜுனனை போருக்கு போ, உன்னுடைய செயலை செய்ய விடாத செய்ய. அது மட்டும் இல்லாத கிருஷ்ணரும் நிறைய போருக்கு போறாரு, நிறைய விஷயங்கள் கர்மங்களை செய்யறாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சு கொள்வது அப்படிங்கறத அவருடைய கேள்வி. பகவான் சொல்றார், உடல் நீ அல்ல, கர்த்தா நீ அல்ல, ஆத்மாவே நீ என்னும் ஞான உபதேசத்தினுடைய கீதை தொடங்குகிறது, கவனித்தீர்களா? கேள்வி என்ன? ஞான மார்க்கம் உயர்ந்ததுன்னா கீதை கர்ம மார்க்கத்தை சொல்கிறது. பகவானும் அர்ஜுனனை கர்மத்தை செய்ய, நீ எப்படினாலும் கர்மத்துல இருந்து தப்பிக்க முடியாது, நீ கர்மத்தை செஞ்சுதான் ஆகணும், உன்னோட பிராரத்தப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய உனக்கு முன்னாடி இருக்கிறது செஞ்சான்றது மூலியமாக, கிருஷ்ணரும் செய்வதன் மூலியமா கர்மத்தை தான் அவர் பேசிக்கா ரொம்ப ப்ராமினெண்டா சொல்றாருன்னு இந்த கேள்வி கேட்கிறவர் ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்கிறதா சொல்லி கேட்டோம்னா பகவான் சொல்றாரு. கீதை ஆரம்பிக்கும் போதே 2வது அத்தியாயத்துல முதல்ல என்ன சொல்லப்படுது, பகவான் என்ன உபதேசத்தை ஸ்டார்ட் பண்றாரு? நீ உடல் அல்ல, நீ கர்த்தாவல்ல, நீ எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஆத்மா என்றுதான் உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் கர்மயோகம் 3வதா வருது. 2வது சாங்கிய யோகத்திலே அவர் எல்லாம் சொல்லிடுறாரு. அப்ப ஞான உபதேசத்தினுடைய தான் கீதை தொடங்குகிறது, கவனித்தீர்களா? நீங்க கீதையை படிச்சீங்களா? படிக்கும்போது இப்படித்தானே ஆரம்பிக்குது, இது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டவர். உன்னை கேள்வி கேட்டவர். அதனால இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி பகவான் சொல்றாரு. கர்த்தா நான் என்னும் தப்பெண்ணம் இன்றி செய்த தப்பு எண்ணமின்றி செய்யத்தக்கன செய்ய வேண்டும். நான் செய்கிறேன், ஐ ஆம் த டூயர், நான் கர்த்தா என்ற இந்த தப்பான எண்ணம், இந்த எண்ணம் இல்லாமல் எந்த செயலையும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த நான் செய்கிறேன், ஐ ஆம் டூயர் என்ற எண்ணம் இல்லாமல் செய்ய வேண்டியவனை செய்ய வேண்டும். அத்தகையோனை அகந்தை முனைப்பற்றி இருப்பான். அப்படி எவன் நான் செய்கிறேன் என்ற உணர்வை இல்லாமல் பந்தம் இல்லாமல் செய்கிறவனோ அவன்தான் ஈகோ இல்லாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, செய்ய வேண்டிய காரியங்கள் தாமாகவே நடக்கும். ஈகோலெஸ் பர்சனுக்கு, ஈகோ இல்லாத தெளிவடைந்தவனுக்கு, அவன் நான் செய்கிறேன்னு நினைக்க மாட்டான், என்னால் செய்யப்பட்டதுன்னு அவன் கிளைம் பண்ணிக்க மாட்டான். அவனுக்கு அந்த நான் செய்கிறேன் அந்த கர்த்தான்ற உணர்வு இல்லாததுனால அவனுக்கு ஈகோ இருக்காது. அதனால அவனை சுத்தி காரியங்கள் தானாகவே நடக்கும். அவன் காரியங்களோடு சேர்ந்து இயங்குவான். அந்த காரியங்களோடு சேர்ந்து இயங்கினாலும் தான் செய்ததாக அவன் அவன் அதை எடுத்துக்கொள்ள மாட்டான். ஒவ்வொருவனும் ஒவ்வொரு காரியத்திற்காக பிறந்திருக்கிறான். கர்த்தா நான் என்று அபிமானித்தாலும் அபிமானிக்காவிட்டாலும் காரியம் நடந்தேறியே விடும். எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம் பிறந்திருக்கிறோம். நீ கர்த்தான்னு நீ நினைச்சாலும் நினைக்காட்டினாலும் காரியங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்ப மழை பெய்யுது, நான் கர்த்தான்னு நினைச்சாலும் நினைக்கலாம், மழை பெய்யுது, காத்தடிக்குது, உலகம் மாற்றம் அடிக்கிறது, வசந்த காலம், இலையுதிர் காலம், இது போல மாறிக்கொண்டே இருக்கிறது. இது நடக்க வேண்டிய செயல்கள் நீ செஞ்சாலும் செய்யலாலும் நடக்கிறது, இயற்கையா நடக்க வேண்டியது நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப நீ கர்த்தா என்று நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் செயல்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்திற்காக பிறந்திருக்கிறான். கர்த்தா நான் என்று அபிமானித்தாலும் அபிமானிக்காவிட்டாலும் காரியங்கள் நடந்தேறிவிடும். அது நடக்க வேண்டியது நடந்துதான் தீரும். கர்த்தத்துவ புத்தி அற்றவன் எவ்வளவு வேலைகளினாலும் கவலை திவலையின்றி ஆத்மாகாரமாகவே இருப்பான். இப்ப காரியம் நடக்கிறது நடக்கதான் போகுது. நான் செய்கிறேன்ற எண்ணம் இல்லாமல் செய்பவன் எவ்வளோ வேலைகள் செய்தாலும் அவன் கவலையும் இல்லாமல் அவன் செய்ததான்ற உணர்வு இல்லாமல் அவன் அந்த செயல்களை ஆத்மாகாரமாக செய்து கொண்டே இருக்கிறான். தான் ஆன்மா என்ற உணர்வோடு அவன் காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றான். ஈடுபடாமல் இல்ல, கர்மத்தை செஞ்சாலும் நான் செய்கிறேன்ற அந்த உணர்வற்ற ஆத்மாவாக தன்னை உணர்ந்து அவன் செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கான். ஏனென்றால் செயல்களை நிறுத்த முடியாது, அது பாட்டுக்கு இயங்கிக் கொண்டுதான் இருக்கு. கர்த்தா நான் என கருதுவோனே குழம்பி கொந்தளிப்பான். யாரு தன்னை ஐ ஆம் த டூயர் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் தான் கன்ஃபியூஸ் ஆகி அவன் தான் எல்லா பிரச்சனையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறார். சோ இதோட சாரம் என்ன புரிஞ்சுக்கணும்னா,
ஞான மார்க்கத்தையும் சந்நியாசத்தையும் சங்கராச்சாரிய வற்புறுத்துகிறார். கீதை கர்மயோகத்தை வற்புறுத்துகிறது, ஞான மார்க்கத்தையும் சொல்கிறது. பகவானும் அர்ஜுனனுக்கு கீதையில கர்மத்தை செய் அப்படின்னு சொல்லுனா, அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கும் போது பகவான் என்ன சொல்றாரு, கீதை ஆரம்பிக்கும் போதே நீ கர்த்தா இல்லை, நீ உடல் இல்லைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ அதோட பேஸ் என்ன, அது என்ன சொல்ல வருதுன்னா யூ ஆர் கான்சியஸ்னஸ், நீ ஆத்மாதான். வெறும் கர்மத்தை செய்யுன்னு சொல்ல வரல, எப்படி செய்யணும்னு சொல்ல வருது. நான் செய்பவன் என்ற உணர்வற்று செய் அப்படிங்குது. நான் செய்பவன், நான் கர்த்தா, நான் ஐ எம் த ஈகோ, ஐ எம் த டூயர் அப்படிங்கிற அந்த நான்ற உணர்வை வைத்துக்கொண்டு எந்த காரியத்தையும் செய்யாத, சரீர உணர்வோடு செய்யாத, உன்னை ஆத்மாகாரமாக ஆத்ம உணர்வாக உன்னை உணர்ந்து அதுவாக நீ இயங்கு. அப்ப நீ செய்யக்கூடிய எந்த காரியம் நீ செய்பவன் அல்ல. அந்த காரியங்கள் நடக்கின்றன, அலைகள் அடிக்கின்றன, அலைகளோடு அலைகளாக நீயும் செய்து கொண்டிருக்கிறாய். நீ ஒன்று தனியாக செய்வதாக அங்கு ஒன்றும் கிடையாது, தனியாக செய்யவும் முடியாது என்பதை புரிந்து கொள்வதுதான் ஞானம். நமக்குள்ள போற வர மூச்சு நானா மூச்சு விடுறேன்னு நீங்க சொல்ல முடியும். உங்களை மீறி மூச்சு உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கு, பிராணன் உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கு. இல்ல நான் தான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் கிடையாது. என்ன மீறி யாரும் அப்படி கிடையவே கிடையாது. மூச்சு உள்ள போறதும் வர்றதும் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் தான் பிரீத் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதுதான் இல்லூஷன் சொல்றாரு அவர். நீ பிரீத் பண்றன்னு நினைக்காத, பிரீத்திங் நடக்குது, அதோட நான் போய்கிட்டு இருக்குது. என் வாழ்க்கை நடக்குது, அதோட நான் போய்கிட்டு இருக்கிறேன். உலகம் நடக்குது, அதோட நான் போய்கிட்டு இருக்கேன். இதுல நான் செய்யறதுக்கும் ஒண்ணும் இல்லை, செய்யாம இருக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை. என்னை சுத்தி எது வருதோ அது கூட நான் இயங்கி கொண்டு போய்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இதுல நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செய்வேன், அதை செய்வேங்கிறதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு கர்த்தத்துவ புத்தியோட செய்யாதே அப்படிங்கிறாரு. நல்லது.